வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் யூடியூப்ல நிறைய விதமான மத்தி மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க மத்தி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை குக் வித் சுஜிக்கு கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். இங்கே நம்ம ஒரு பெரிய எலும்பிச்சப்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கோம். இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இங்கே நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்திடலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே நம்ம ஒரு மண்ணில் செய்த வடை சட்டி வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இப்போ சோம்பு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது சேர்த்திடலாம். அடுத்தது 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்திடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பொதுவாக மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்களான்னு நீங்கள் யோசிப்பீங்க. சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறம் மாறிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை சேர்த்திடலாங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதாவது ஒரு கொதி மட்டும் வரட்டும். முதல்ல பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஆனால் பச்சை வாசம் எதுவும் போகலை. இப்போது இதில் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்திடலாம். கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் சேர்த்திடலாங்க. நான் இங்கே மத்தி மீன் சேர்க்குறேன். லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம கரண்டி போட முடியாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக அதை வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக விடலாம். இப்போ நம்ம லைட்டாக இது போல் கலந்து விட்டுடலாம். கரண்டி போட்டோன்னா மீன் உடஞ்சிடுங்க. அதனால தான் இது போல் செய்கிறது. இப்போ பச்சை வாசம் பார்த்திங்கன்னா நல்லா போயிடுச்சு. நம்ம உப்பு காரம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த மத்தி மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா மீன் பாருங்க உடையாமல் நல்லா கிழங்கு போல் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செய்த இந்த மத்தி மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.